Okay, now I have a small request to them and to the ministers. Or rapid fire madri, can we make the questions a little quicker so that everybody will get a chance to give their questions? Okay? Next question, yaar kekka poringa? I am Kavya Uday Kumar. I am studying MSc Sports Biomechanics from Department of Sports Science, Annamalai University. I have a question for Honorable Industry Minister. Yes, ma'am. Please go ahead. நான் ஈரோட்லேருந்து வரேன். சென்னைக்கு நிறைய வளர்ச்சி வேலைவாய்ப்பு கொண்டு வந்திருக்கீங்க. மற்ற ஊர்லேயும் இது மாதிரி வேலைவாய்ப்பு வளர்ச்சி இருக்கா? எங்கள் ஊரும் வளர்ந்துட்டு இருக்கா? Aha. Fantastic question. I think it's very crucial. முதல்ல தமிழ்நாடு வந்து ஒரு ரொம்ப யூனிக்கான ஒரு ஸ்டேட். நீங்கள் இந்தியாவில் நாங்கள் எங்கே போனாலும் ஒன்று சொல்லுவோம், தமிழ்நாட்டோட கம்பேரிசன் வந்து நம்ம இந்தியாவில் இருக்க மற்ற ஸ்டேட்டோட பண்ணவே கூடாது. ஏன்னா நம்மளோட போட்டி எல்லாம் உலக நாடுகளோட தான், எஸ்பெஷலி ஸ்காண்டினேவியன் கண்ட்ரிஸ். ஐ வில் டெல் யூ வை. அண்ட் எஸ்பெஷலி இன் தமிழ்நாடு, அதுவும் குறிப்பாக திராவிட மாடல் இந்த ஆட்சியோட அடித்தளமே, the foundation on which this entire excess happens is on inclusive distributed growth. So எல்லாருக்கும் எல்லாம் பரவலாக்கப்பட்ட, அனைவரையும் உள்ளடக்கிய பரவலாக்கப்பட்ட வளர்ச்சி. ஸோ முதலமைச்சர் அவர்கள் 2021 ஆட்சி பொறுப்பை ஏற்ற முதல்ல எல்லாரும், அப்போ அண்ணன் தான் இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டராக இருந்தார். ஸோ நம்ம தங்கம் தென்னரசு அண்ணன், இப்போ நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டர் தான், அப்போ இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டராக இருந்தார். அப்போலேருந்தே இண்டஸ்ட்ரீஸ்க்கு என்ன டைரக்ஷன் அப்படின்னா டிஸ்ட்ரிபியூட்டட் க்ரோத். இதுவரை வளர்ச்சி கிடைக்காத மற்ற இடங்களுக்கும் நீங்கள் வளர்ச்சியை கொண்டு போகணும், ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுக்கன்னு. இப்போ இந்தியாவில் எந்த ஸ்டேட்டுக்கு நீங்கள் போனீங்கனாலும், இப்போ லெட்ஸே மகாராஷ்டிராவுக்கு போகிறீங்கன்னா அங்கே மும்பை, பூனே, ப்ராப்ளி இன்னும் ஒரு 1-2 இடம் சொல்லலாம். இப்போது தெலுங்கானா போனீங்கன்னா ஹைதராபாத் தவிர பெரிய ஒரு ஊர்களோட வளர்ச்சி மிகுந்த ஊர்களை சொல்ல முடியாது. கர்நாடகாவில் பெங்களூரு, ஒரு சில பகுதி மைசூர், ப்ராபப்ளி பெங்களூரு பெட், இவ்வளோதான் சொல்லலாம். பட் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் மட்டும்தான் நீங்கள் சென்னையில் ஆரம்பிச்சிங்கன்னா சென்னை, காஞ்சிபுரம், ராணிப்பேட், வேலூர், கிருஷ்ணகிரி, ஹோசூர், அங்கேருந்து சேலம், ஈரோடு, அகைன் கோயம்புத்தூர், திருப்பூர், அப்படியே நான் தமிழ்நாடு முழுக்க போகலாம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற Tier 1, Tier 2 டவுன்ஸ் எதுவாக இருந்தாலும், ஏன் இன்னும் சொல்லணும்னா வில்லேஜஸ்க்குமே வளர்ச்சியை கொண்டு போய் சேர்த்துருக்கு திராவிட மாடல் ஆட்சி. இதற்கு முதற் காரணம் டிஸ்ட்ரிபியூட்டட் க்ரோத் மேலே நம்ம ஃபோக்கஸ். இப்போ ஈரோடுக்கே சொல்கிறேன் பாருங்க, நீங்கள் ஈரோடு வந்து ஹொசூர் அண்ட் கோவை அந்த இண்டஸ்ட்ரியல் காரிடாரில் இருக்கு. ஹொசூர் ஒரு பெரிய EV ஹப்பா மாறிட்டு வருது இன்னைக்கு. கோவை அகேன் ஃபேண்டாஸ்டிக் ஹப், டெக்ஸ்டைல் ஹப்னு சொல்லுவாங்க திருப்பூர், கோவை. பட் பெரிய R&D ஹப்பாவும் பெரிய செமிகண்டக்டர் ஹப்பாவும் மாறிட்டு வருது கோவை. ஸோ இந்த செக்டர் ஃபுல்லாகவே நீங்கள் தருமபுரி அகேன் பெரிய சிப்காட் அங்கே வருது, பெரிய EV ஹப் அங்கே இருக்கு ஏற்கனவே, ஓலா மாதிரி நிறுவனங்கள்லாம் அங்கே இருக்கு ஏற்கனவே. இந்த செக்டர், அந்த காரிடார் முழுக்க ஈரோடு சென்ட்ரிக்கா, ஈரோடு கூட அந்த காரிடாருக்குள்ளே வரும். இதை தாண்டி டைடல் பார்க்ஸ் வந்து டைடல் பார்க் உங்களுக்கு நல்லா தெரியும். தமிழ்நாட்டில் ஒரு பெரிய IT புரட்சி வந்ததுக்கு காரணம் முத்தமிழ் கலைஞர் அவர்கள் காலத்தில் 2000 நாம IT பார்க் உருவாக்கினோம், டைடல் பார்க் அப்போ உருவாக்கினோம். ஆனால் டைடல் பார்க் மேஜர் சிட்டிஸ்ல இருக்குமே தவிர சின்ன டவுன்ஸுக்கு கொண்டு போனோம். அந்த பரவலாக்கப்பட்ட வளர்ச்சி நோக்கம் இருக்கு இல்லையா, அதை நோக்கி சொல்றேன். இந்த பரவலாக்கப்பட்ட வளர்ச்சி தமிழ்நாட்டின் அனைத்து பகுதிக்கும் கிடைக்க வேண்டும்ன்றதுக்காகத்தான் சின்ன டவுன்ஸுக்குமே நம்ம டைடல் பார்க் கொண்டு போறோம். இப்போ தஞ்சாவூர்ல இதுவரை நெற்களஞ்சியம், பெரிய தொழில் வளர்ச்சி இல்லை, பெரிய IT ஜாப்ஸ்லாம் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் தஞ்சாவூருக்கு இன்னைக்கு கொண்டு போய் ஒரு IT பார்க் அங்கே தொடங்கின அன்னைக்கே